தஞ்சை அருகே மணல் கொள்ளையை தட்டி கேட்டவரை மண்ணில் புதைத்து கொல்ல முயன்றிருக்கிறார்கள் மணல் கொள்ளையர்கள். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் சென்றதால் மணல் கொள்ளையர்கள் தப்பியோடிய நிலையில் மண்ணுக்குள் பாதி அளவு புதைக்கப்பட்ட நபர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்திய போது என்ன நடந்தது குறித்து பேசுவதற்காக நம்முடன் நேரலில் இருந்திருக்கும் விவசாயி சங்கரிடம் கேட்கலாம். வணக்கம் ஐயா. தற்போது நீங்க மணல் கொள்ளையை தடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் உங்களுக்கு நிகழ்ந்திருக்கு. ஆக்சுவலா நடந்தது என்ன? என் பேரு சங்கர் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். எனக்கு நேற்று ஒரு வாரமா காலமாக என்னன்னாக்கா மணல் அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் காலத்துக்கு முன்னாடியே ஒரு 30 அடி ஆழம் நோண்டி அந்த இடத்துல இருந்து மண் எடுத்துட்டு இருந்தாரு. எனக்கு அதுக்கு பக்கத்துல உள்ள இடத்துல என்னோட வயல் நிலங்கள், விவசாயி, அந்த வயல் நிலத்துல இவரால் இந்த மணல் எடுத்ததுனால என்னால் விவசாயம் பண்ண முடியாம போய் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நேற்று ஒரு வார காலமாக என்ன பண்ணா, மணல் அள்ளி மறுபடியும் 10 அடி ஆழம் நோண்டி மணலை எடுத்து அங்கேருந்து விற்பனை செய்துட்டு இருக்கிறாரு. அதை தட்டி கேட்கறதுக்காக நேற்று போனோன்னா என்னை ஜேசிபி டிப்பரால் இடித்து கீழே தள்ளி விட்டு அந்த பக்கெட் எடுத்து போட்டு என்னை நோண்டி மூடிட்டேன். அதுக்கு பிறகு நான் அங்கேருந்து சத்தம் போட்ட பிறகு அங்கேருந்து எல்லாரும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் ஒடியாந்து என்னால் முண்டி எடுக்க முடியல. 4 பேர் ஜேசிபி டிரைவர் கிட்ட, அந்த டிப்பர் டிரைவர், அவர் அந்த இடத்தினோட ஓனர் செந்தில் என்ற யோகானந்தன், அவரோட பையன், 4 பேரும் சேர்ந்து என்னை அடித்து கொண்டுட்டு வண்டி எடுத்துட்டு வாடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி என்னை கொச்ச வார்த்தையில் திட்டி என்னை பயங்கரமாக தாக்கிட்டாங்க. அது இல்லாமல் என் மனைவியை அடித்து தூக்கி விட்டஞ்சிட்டாங்க. அதனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அவர் ஆளுங்க சிலர் 10 வருஷமா திமுகவில் ஒன்றிய கவுன்சிலராக இருந்தார். அவர் கோவிசனோட எக்ஸ் மினிஸ்டர். அவரோட தயவால எல்லாமும் பண்ணிக்கிட்டு அவரை தட்டி கேட்டாக்கா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்னை கொலைமிரிச்சு விட்றான். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உன்னை கொன்னுடுவேன், உன்னால முடிஞ்சா பாடுறான் அப்படின்னு சொல்லி எனக்கு கொலை மிரட்டல் விட்டு என்னை நேற்று நான் குளிச்சது பெரிய ஆபத்து. அந்த அளவுக்கு என்னை உயிரை நேற்று பழிவாங்க பார்த்துட்டான். இதனால எனக்கு விவசாயம் பண்ண முடியல. அந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியல. இந்த இடத்த பரிந்துரை செஞ்சும்படி முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறேன். தயவுசெய்து எனக்கு கொலை மிரட்டல் விட்ட அவரையும் தயவுசெய்து என்னை காப்பாற்றும்படி என்னை கேட்டுக்கொள்கிறேன். சரிங்க ஐயா, தற்போது இவ்வளவு நடந்திருக்கு. இதை குறித்து நீங்க காவல்துறையினர்கிட்ட புகார் தெரிவிச்சீங்களா? அவங்க எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க? காவல்துறைகிட்ட 5 வருஷத்துக்குமா நாங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் மேடம். ஆச்சாரூர் காவல் நிலையம் எந்த விதமான சரியான ரெஸ்பான்ஸும் கிடையாது சார். நேற்று பாருங்க, நேற்று போய் மதியம் 3 மணிக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். சிஎஸ்ஆர் காப்பி கேட்குறோம். இவ்வளவு மோசமான நிலையில என்னை பார்த்தாருன்னு சொல்லிட்டு பார்த்தாரு. எதுவுமே என்ன வரையும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. சாயங்காலம் ஒரு 7-6 மணிக்கு பொழுதோட என்கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டு போனாங்க. எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதுக்கு பிறகு சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு நெஞ்சு வலியால துடிச்சிட்டு இருக்கு. நேற்றுலேருந்து நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை. கழுத்துல அந்த பக்கெட் பட்டதுனால கழுத்துல தண்ணி எச்சியோட உள்ள பேச முடியல. என்னால் அவ்வளோதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன். அந்த காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. எதாக இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்களுக்கு பண்ணுறாங்க. நாங்கள் ஏழை மக்கள், நாங்கள் ரொம்ப விவசாயிகளுக்கு எந்த விதமான சரியான ரெஸ்பான்ஸும் இந்த வரை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரிங்க ஐயா, தங்களுடைய தகவல்கள் நன்றி ஐயா. தஞ்சை அருகே மணல் கொள்ளையை தட்டி கேட்டவரை மண்ணில் புதைத்து கொல்ல முயன்றிருக்கிறார்கள் மணல் கொள்ளையர்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களிடம் கேட்கலாம். இங்க இது மங்கமால்புரங்கிற சின்ன கிராமம் தான். இந்த கிராமத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இங்க காலம் ஆரம்பிச்சப்போ சின்ன குழியா இருந்தப்போ சின்னதா ஒரு அவங்களோட வேலைக்காக எடுத்தாங்க. ஆனா இப்போ இவ்வளவு மண்ணு இருக்குது. இந்த மண்ணெல்லாம் எடுத்து மாட்டு வண்டி, ஃபர்ஸ்ட் ஒரு மாட்டு வண்டி, ஒரு டிராக்டர், இப்போ லாரி கணக்குல ஏற்றுமதி பண்றாங்க இந்த மணல்லாம். இப்படியே போனுச்சுன்னா மழை எல்லாம் அதிகமா பெஞ்சிச்சுன்னா எங்களுக்கு வெள்ளம் மாதிரி வந்துடும். வெள்ளம் வந்தா ஊருக்குள்ள எல்லாம் புகுந்துரும். பக்கத்துல எழுத்த மாதிரி ஆறு இருக்குது. இந்த பக்கத்துல இருக்க வயல்லாம் அப்படியே நாசமாயிடும் தண்ணி எல்லாம் வந்தா. இப்ப நாங்க எங்களோட வாழ்வாதாரமே எங்களுக்கு பாதிக்கப்படும். விவசாயத்தை நம்பிதான் நாங்க இங்க இருக்க பல குடும்பங்கள் இருக்குது. அதெல்லாம் போச்சுன்னா அப்புறம் நாங்க விவசாயம் பண்றதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். இது கவர்மெண்ட் கிட்ட நாங்க தெரிவிச்சுமே கவர்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷனுமே எங்களுக்கு எடுக்கவே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, எங்க பார்த்தாலும் விஓவே பார்த்துட்டு போயாச்சு. ஆனா இதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல இது வரைக்குமே. இந்த மாதிரி சூழ்நிலை தொடர்ந்துச்சுன்னா எங்களோட வாழ்க்கையே ரொம்ப ஒரு கேள்விக்குறியா மாறிடும் சார். இதுக்கு தகுந்த சீக்கிரமா ஒரு கவர்மெண்ட் ஒரு
இதுக்கு வந்து ஒரு அரசாணை பிறப்பிக்கணும். இந்த மாதிரி எங்கேயுமே இந்த மாதிரி நோண்டக்கூடாது, நோண்டி அனாவசியமா மணல்கள்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து எங்களோட கோரிக்கையா இந்த ஊர் மூலியமா நான் என்னோட கோரிக்கையை வைக்கிறோம் சார். நாங்க தட்டி கேட்க போனப்போ சார் ஒரு ஜேசிபி ஒரு டிராக்டர் உள்ளார வந்துச்சு. தட்டி கேட்க போன எங்க சித்தப்பா வந்து அவங்க வந்து தகாத வார்த்தைகளை சொல்லி அடிச்சு கீழே தள்ளிட்டாங்க. தள்ளிட்டு அந்த ஓனரோட பையன் என்ன பண்ணிட்டாப்லன்னா குழியை தோண்டி ஒரு கையால குழி தோண்டி அவர் தலையை விழுந்து உள்ளார திணிக்க பார்த்தாரு. இப்படி நாங்க சத்தம் போட்டதுனால நாங்க வந்து அவரை காப்பாத்தி அவர் வந்து ஜிஹெச்ல அட்மிஷன்ல இருக்காரு சார். நான் நிக்கிற இடம் ஒரு 20-25 அடி ஆழத்துல நிக்கிறேன். இது எப்பொழுதும் போன கவர்மெண்ட்ல இருந்து மணல் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம எத்தனையோ ட்ரிப் நாங்க புகார் கொடுத்தோம், கலெக்டர்கிட்ட தாசில்தார்ட்ட அனைத்தையும் புகார் கொடுத்தும் யாரும் இன்ன வரையும் நடவடிக்கை எடுக்கல. இந்த புதிய அரசு வந்தும் இப்பயும் இந்த மணல் கொள்ள நிற்கல. இந்த பக்கத்துல இருக்கிற பாருங்க மணல், இந்த மணல்லாம் எடுக்கிறதுக்கு என் தம்பி தட்டி கேட்டிருக்கான். வயலுக்கு வந்த தம்பி தட்டி கேட்டதுனால என் தம்பி அந்த ஜேசிபி டிரைவரும் அந்த ஓனருடைய பையனும் அந்த குழியில போட்டு மண்ணை குழியிலேயே போட்டு மூடுறதுக்கு போயிட்டாங்க. தம்பி சவுண்டு கேட்டதுனால அக்கம் பக்கத்துல உள்ளவங்கெல்லாம் உடையாந்து வந்து என் தம்பியை காப்பாத்தி கும்பகோணம் பெரியாஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிட்டு நாங்க புகார் மனு செஞ்சிருக்கோம் நாச்சார்கள் காவல் நிலையத்துல. மேல் நடவடிக்கை. தஞ்சை அருகே மணல் கொள்ளையை தட்டி கேட்டவரை மண்ணில் புதைத்து கொல்ல முயன்றிருக்கிறார்கள் மணல் கொள்ளையர்கள். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் சென்றதால் மணல் கொள்ளையர்கள் தப்பியோடிய நிலையில் மண்ணுக்குள் பாதியளவு புதைக்கப்பட்ட நபர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்திய போது என்ன நடந்தது என்பது குறித்து பாதிக்கப்பட்ட விவசாயி சங்கர் வழங்கிய தகவல்களை கேட்டோம். மேலும் இது குறித்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அளித்த பேட்டியிலும் பார்த்தோம்.